கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான்னு ஆதியாகமம் 28:16-17 நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு இதுக்கு முன்னாடி எந்த சந்தர்ப்பத்திலையும் கர்த்தருக்கு பயந்ததாவோ இல்லை வழிபட்டதாவோ வேதம் நமக்கு சொல்லலை. சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்துக்காக தன்னுடைய தந்தையையும் சகோதரனையும் ஏமாற்றினான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தந்திரக்காரனாக தான் வாழ்ந்திருக்கிறான். திடீர்னு நடந்த தேவனுடைய சந்திப்பு அவன் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வருது. தன்னை சந்தித்த நபர் யார், இந்த இடம் எப்படியாப்பட்டது, தேவதூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க அப்படின்னா தன்னை சந்தித்தது சர்வ வல்லமை படைத்த கர்த்தர்ன்றதை நிதானிக்கிறான். எப்படியாப்பட்டவங்களும் அவருக்கு முன்னாடி பயந்து நடுங்க தான் வேணும். ஆமாம், அவன் நடுங்கி தான் நின்னான். வாழ்க்கையில் யாக்கோபு இதுவரை ஒரு ஆவிக்குரியவனாக இருந்ததில்லை தான். ஆனால் தேவனுடைய தரிசனம் அவன் சிந்திக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. அந்த பரம தரிசனம் அவனை தான் ஒரு பாவின்றதை உணர செஞ்சுது. ஒரு கணத்துக்கு முன்னாடி அவன் நின்ற இடம் ஒரு சாதாரண இடமா தான் தோணுச்சு. திடீர்னு அவன் ஒரு அற்புதமான பூமியில் இருக்கிறத உணர்ந்தான். அது தேவனுடைய வீடுன்னு சொல்கிற அளவு அவன் தேவனுடைய பிரசன்னத்தை புரிஞ்சிக்கிறான். யாக்கோபு தாங்கிட்ட பேசிய நபரை கவனமாக சிந்தித்து அடையாளம் கண்டு கொள்கிறான். அவர் உடன்படிக்கையை காக்கக்கூடிய ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கின் தேவன். அவர் இப்போ அவனுடைய சொந்த தேவனாயிட்டாரு. இந்த மகத்துவமும் அன்பும் நிறைஞ்ச கர்த்தரை தொழுது கொள்ள விரும்பினான். அதை எப்படி செய்கிறது? அவளை வழிபடுறதை பற்றி அவனுடைய தந்தை சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் அவன் உன்னதமான தேவனை தொழுது கொள்ள பலிபீடத்தை கட்டினான். இரவு தன்னை சந்தித்த கர்த்தரை முழு இருதயத்தோடு தொழுதுக்கிட்டான். இனிய காலை பொழுது அவனுக்கு அர்த்தத்தோடையும் ஆவிக்குரிய ஆழத்தோடையும் ஆரம்பமாச்சு. அவன் தலை சாய்க்க தேர்ந்தெடுத்த கல் மிக பெரியதாக இருந்திருக்கணும். அந்த தலையணை கல் இப்போ விசேஷமான பிரதிஷ்டை செய்யப்பட்டுச்சு. அது மேலே எண்ணெய் ஊற்றி யாக்கோபு அந்த கல் தூணை பிரதிஷ்டை செய்கிறான். அது கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய பலிபீடமாக மாற்றப்பட்டுச்சு. கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த எண்ணெயை தவிர அவன்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் அவன் கொடுத்த எண்ணெயை விட அவன் இருதயத்தில் இருந்து வந்த உண்மையான தொழுது கொள்ளுதலை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாரு. யாக்கோபு லூஸ் என்னும் இடத்துல தான் இரவு தங்கி ஓய்வெடுத்தான். ஆனால் இரவில் நிகழ்ந்த தேவனுடைய சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தேவனுடனான நம்பிக்கை மற்றும் உறவின் தொடக்கமாக இருக்கும். அவனை பொறுத்த வரையில் அவன் தேவனுடைய மாளிகைக்கு வந்ததா என்னன்னா, இதை பெத்தேல், தேவனுடைய வீடுன்னு அழைக்கிறதே அவனுக்கு ரொம்ப பொருத்தமான பெயராக தோணுச்சு. யாக்கோபு ஒரு எத்தன், தன்னுடைய சகோதரனுடைய கோபத்திலேருந்து தப்பி ஓடி வந்தவன். இனி எப்பயாவது தன்னுடைய தாயை பார்க்க திரும்ப முடியுமான்னு அவனுக்கு தெரியாது. பதான் அராமுக்கான பயணத்தில் அவன் உயிரோட திரும்பவானான்றது கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இருந்த சந்தேகங்களும் அச்சங்களும் இப்போ ஓடிடுச்சு. அவனுக்கு கர்த்தரின் வார்த்தைகள் புது தெம்பை கொடுத்துச்சு. அவன் வாழ்க்கையில் புது நம்பிக்கை பிறந்துச்சு. இரவு தேவனுடனான அந்த சந்திப்பு அவன் முழு வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்துடுச்சு. ஆம் பிரியமானவர்களே, மனுஷங்களாக பிறந்த எல்லாருமே பாவிகள் தான். யாக்கோபை விட ஏசா பரவாயில்லன்ற பார்வை நமக்கு தோணலாம். நமக்கு பிடிச்சவங்க செஞ்சால் நாம் ஏற்றுக்குவோம், நம்ம பிடிக்காதவங்க செஞ்சால் நாம் ஏற்றுக்க மாட்டோம். ஒரு பாவத்தை கடுமையாக எதிர்ப்போம், ஒரு பாவத்தை கண்டு கொள்ளவே மாட்டோம். ஆனால் நம்மளுடைய தேவன் அப்படி இல்லை. அவரிடத்துல எந்த பட்சபாதமும் இல்லை. அவர் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம குற்றப்படுத்த முடியாது. 2 சகோதரர்களில் யாக்கோபை தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அவன் பாவம் செஞ்சு அதனுடைய விளைவாக எல்லாவற்றையும் இழந்து ஓடிக்கிட்டு இருந்தவனை வந்து சந்திக்கிறாரு. இந்த சந்திப்பில் யாக்கோபின் செயல்கள் ரொம்ப அருமையானவைகளாக இருந்துச்சு. ஆமாம், அவன் தேவனை கண்டு கொள்கிறான், அவரை விசுவாசிக்கிறான், அவரை தொழுது கொள்கிறான். நாம் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ள நேரம் எடுப்போம். நம்ம எப்படியாப்பட்ட பாவியானாலும் கர்த்தர் நம்மளை சந்தித்து கிருபையாக மீட்க விரும்புகிறாரு. நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய வழியை தயவோட காண்பிக்கிறாரு. அதை புரிஞ்சு தன்னை உணர்ந்து அவரிடத்துல திரும்புகிறவங்களுக்கு அவர் மீட்பராக இருக்கிறாரு.
நம்ம எந்த தாழ்வான நிலையில் இருந்தாலும் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய தகப்பனா, வழி நடத்தக்கூடிய பாதுகாவலனா இருக்கிறாரு. அவரை முற்றிலும் விசுவாசிச்சு அவருடைய உறவுல வளர்ந்து அவருடைய வசனத்தை கை கொள்றவங்கள விட்டு அவர் விலகிறதும் இல்லை, கைவிடுறதும் இல்லை. இதை உணர்ந்து நம்மளை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.